இப்போ வட மாநிலத்துக்காரங்கலாம் நெறைய பேர் வந்து ரயில் மூலமா, ட்ரெயின் மூலமா இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போற மாரி ஒரு வீடியோ அதாவது நெறைய பேர் அது வீடியோ பார்த்தோம் இல்ல, அது விடுங்க. ஆனா நெறைய பேர் வந்து இந்த வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. என்ன காரணம் அப்டின்னா, அதற்கு ஆங்கில வழியில் நம்ம கல்வி கற்கதும், ஆங்கில வழியில் நாம் தொழில் செய்றதும் தான் காரணம். அதுதான் அந்த தைரியத்த அவங்களுக்கு குடுக்குது. இப்ப தாய்மொழியில முழுக்க முழுக்க நம்ம தாய்மொழியிலேயே கல்வி கற்றோம். நாம செய்ற தொழில் எல்லாத்தையுமே தாய்மொழியிலேயே செய்றோம் அப்டின்னா, அ அ ஒருவேளை தமிழ்நாட்ல மட்டும் இல்ல, இந்தியா முழுதும் இருந்ததுன்னா, அவங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. அங்கேயே வர முடியும். ஏன்னா, ஒரு ஹிந்திக்காரங்க வந்து இங்க வந்து பொழைக்க முடியாது. ஏன்னா, இங்க எல்லாமே தாய்மொழியில இருக்கு. தமிழ்ல இருக்கு. அல்லது தமிழ்ல தொழில் செய்றாங்க, தமிழ்ல படிக்கிறாங்க, தாய்மொழியில படிக்கிறாங்க. அதனால அவங்களால இங்க இங்க வர்றது வந்து பொழைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு அவங்க இங்க வராங்கன்னா, அவங்களுக்கு எது தைரியத்த குடுக்குது? முதல்ல வந்து நம்ம ஆங்கில வழியில கல்வி கற்கிறோம். அத நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். அவங்க வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. வட இந்தியர்கள் வந்து அடிப்படையில வந்து கடினமா உழைக்கக்கூடியவங்க. அவங்க ரொம்ப கடினமா உழைக்கிறவங்க, தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க வந்து கடினமா உழைக்கிறவங்க கிடையாது. அந்த வகையில வந்து அவங்க வந்து கடினமாக உடல் உழைப்பதில் நம்பிக்கை இல்லாதவர்கள். அதனால தான் வந்து அதே நேரத்தில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க. முன்னேற எண்ணம் எண்ணம் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு உண்டு. அதற்கு எளிதான வழியை தேடுகிறார்கள். அதற்கு கல்வியை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க நம்புறாங்க. அதனால தான் வந்து இப்போ வட இந்தியர்கள் வந்து அவங்க எதையும் படிக்கிறதையும் நம்புவாங்க. உடல் உழைப்பிலேயும் கடினமா ஈடுபடுவதற்குரிய ஆர்வம் உடையவர்களாகத்தான் அவர்களும் இருப்பார்கள். அப்படின்னா ரொம்ப தன்னம்பிக்கை உடையவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த கல்வி முறை வந்து சிரமத்தை குடுக்குது. அதனால அவங்க அந்த சிரமத்த தாங்கிக்கணும், சகிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் அவங்களுக்கு இல்ல. அப்படி அவங்க வந்து எப்போதுமே அவங்க வந்து ஒரு பின்னாடி கல்வி கற்றால் தான் முன்னேற முடியும் அப்படின்ட்டு கிடையாது. கல்வி வந்து தடையா இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, உடனே வேலையில இறங்கிடுறாங்க. உடனே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. கல்வி அவர்களுக்கு தாய்மொழியில் கிடைத்தால் அவர்கள் அதை பற்றிக்கொண்டு அது கல்வி வந்து அவங்களுக்கு எளிதா இருக்கும்போது, அந்த கல்வியை கற்று முன்னேறுவதற்கான வழியை பார்ப்பார்கள். ஆனா அங்க அப்படி இல்ல. அங்க வந்து கல்வி வந்து ஆங்கிலமயம்ங்கிறது வந்து இந்தியா முழுக்கையும் இருக்குது. ஆனா அதனால வந்து கல்வி முறையில உள்ள எல்லா பிரச்சனையும் கல்வி மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை வந்து இந்தியா முழுக்கவே இருக்குது. அதனால அவங்க நம்மளாவது வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து நடிச்சுக்கிட்டாவது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கான். பள்ளிக்கூடத்துக்கு போறவன் எல்லாம் நடிக்க தான் செய்றான். படிக்கிற மாரி. அந்த ஆங்கில வழி கல்வினால. நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து வட இந்தியர்கள் வந்து அவங்க ஒரு கொஞ்சம் உண்மையா இருக்கிறாங்க. நம்மள விட ஏன் நடிக்கணும்? இது ஒரு நடிப்புன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்களுடைய உள்ளுணர்வு. அதனால அவங்க கல்வி மேல நம்பிக்கையே இல்ல. இந்த மாரி நடிச்சு அதனால இப்பவே அவங்க வேலையில இறங்கிடுறாங்க. வேலை செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப தாய்மொழி பற்று கிடையாது. ஏன்னா நம்ம தாய்மொழியில கல்வி கற்கல, தாய்மொழியில தொழில் செய்யல. எல்லாம் ஆங்கில தலையீடு, ஆங்கில ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதனால நம்மளுக்கு தாய்மொழி பற்று இல்ல. அதனால தமிழ்நாட்டு மீது நமக்கு பற்று இல்ல. யார் வந்தா என்ன? யார் போனா என்ன? நம்மளே எங்க வெளிநாட்டுல நல்ல வேலை கிடைச்சா போலாங்கிற நிலைமையில தான் நாம இருக்கிறோம். அப்படிங்கும்போது, இது இந்தியா முழுக்கவே ஒரு ஒரு மாநிலத்துக்கு போறதுக்கு வந்து இங்க அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அதில வந்து தமிழ்நாடு சிறப்பா இருக்கிறனால வட இந்தியக்காரங்க இங்க வராங்க. ஒரு காலத்தில தமிழ்நாட்டுக்காரங்க வந்து பா மகாராஷ்டிராவுல பாம்பேக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆக இது ஒரு அதனால இது ஒரு தன்னிச்சையான ஒரு நிகழ்வு தான். திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கல அவங்க. தமிழ்நாடு அவங்களுக்கு பாதுகாப்பா தெரியுது. அதனால வர்றாங்க. அ அதே சமயம் நம்ம அத வந்து ஆதரிப்பதும், ஊக்குவிப்பதும் ரொம்ப தவறு. ஏன்னா, அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா, இங்க உள்ளவங்க சாதாரணமான ஏழைகள் அல்லது சாதாரணமான வேலை செய்றவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களால வெளிமாநிலத்துக்கும் போ முடியாது. இன்னைக்கு பார்த்தாக்கா ட்ரெயின்ல சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவங்க வடமாநிலத்துக்காரங்க கைப்பற்றிட்டே வராங்க. வடமாநிலத்துக்காரவங்க வந்து இங்கேயே தங்கி வாழ்ந்துரலாம். அப்ப வந்து அவங்க எண்ணிக்கை அதிகமாகும். மக்கள் தொகையில கலப்பு ஏற்படும். தமிழர்களிடையே கலப்பு ஏற்படும். அவர்களுக்கு இங்கு கல்வி கற்பதும் சுலபம் தான். ஏன்னா அவங்க ஆங்கிலத்தில் தான் கல்வி கற்கப் போகிறார்கள். போதாக்குறைக்கு ஹிந்தி கூட கற்றுக் கொடுக்க கொஞ்சம் வசதியாகிவிட்டால் அவர்கள் குழந்தை வந்து ஒரு ஆங்கில வழி பள்ளியில் தான் கல்வி கற்க அவர்கள் முயற்சி செய்வார்கள். அப்படி ஆங்கில வழி பள்ளியில் கல்வி கற்பது அதற்கு பெரிதாக கட்டணம் எல்லாம்
ஆரம்ப காலகட்டங்களில் தேவைப்படுவதில்லை. அதற்கென்று குறைவான கட்டணம் வசூலிக்கிற பள்ளிகள் இங்கு இருக்கத்தான் செய்கின்றன. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ ஆங்கில வழி கல்விகள் இருப்பாங்க. அங்கே ஹிந்தி கூட சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எங்கே இருந்தால் என்ன, தமிழ்நாடும் அவங்களுடைய மாநிலமும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க ஒரு பெரிய கூட்டமாக தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா 50 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி தான் வேலையும் செய்கிறாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதும் ஆங்கில வழி பள்ளியில், தமிழ் வழியில் படிக்க போகிறதில்ல. ஆக தமிழ் மொழி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வசிக்கும் பொழுது எந்த வகையிலும் அவர்களுக்கு தடையாக இருக்க போவதில்லை. ஆக அவர்கள் நாட்டில் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல் தான் இங்கு இருக்க போகிறார்கள். அதனால இப்போ அவங்க பெருகிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தாய்மொழி பற்று இல்லை. தமிழ் வழியிலே இங்கே எல்லாம் தமிழ் வழியில் நம்ம கல்வி கற்றிருந்தாலோ தொழில் செய்திருந்தாலோ அவங்க இங்கே வர முடியாது. அதுதான் உண்மையான ஒரு பாதுகாப்பு. தாய்மொழி தான் உண்மையான ஒரு இராணுவம்னு சொல்லலாம். அந்நியர்கள் உள்ளே வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அந்நியர்களுக்கு மொழி இங்கே தடையாக இல்லை. மொழி எளிதாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஹிந்தி தெரியாத ஒருத்தர் ஒரு பாம்பேக்கு போக சொன்னால், அங்கே போய் பிழைக்க சொன்னால், ஹிந்தி கற்றுக்கிறதுக்கே அவர் விருப்பமும் இல்லை, அவரால் முடியவும் முடியாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. அவரை போய் நீங்கள் பாம்பேக்கு போய் பிழைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவரை அனுப்பிச்சி வச்சா அவர் போவாரா? போக மாட்டார். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஹிந்தியாக தான் இருக்குது. அங்கே அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அந்நியர்கள் உள்ளே வர்றதுக்கு ஆனால் ஒரு சூழலை நம்ம எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்கோம்னா, தாய்மொழி வழியில் எந்த கல்வியும் கிடையாது, தொழிலும் கிடையாது. ஆங்கில வழி மோகத்தின் காரணமாக ஆங்கில வழியில் கல்வி மற்றும் தொழிலை செய்வதனால் அந்நியர்கள் இங்கு பிழைப்பது ரொம்ப எளிதாக இருக்கிறது. அது எளிதாக இருக்கிறது. அதனால எவ்வளோ பெரிய விளைவுகள் ஏற்பட போகுது இனி வரும் காலங்களில் என்று இப்போ வருகிற அனைவருமே படிக்காத வட மாநிலத்தவர்கள் படிக்காதவர்கள் தான் அதிகமாக இங்கு வருகிறார்கள். அவர்கள் ஒரு தலைமுறை இங்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே ஒழுங்காக அவர்கள் வேலையை அவர்கள் செய்வார்களா என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு எல்லாம் தவறான பழக்கமும் இருக்கிறது. போதை பாக்குகள் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒன்றாக கூடிவிட்டால் ஓய்வு நேரங்களில் திருடவும் தொடங்கி விடுவார்கள். அது போன்ற சம்பவங்களிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். அவர்கள் தமிழர்களிடம் முரட்டுத்தனமான இயல்புடையவர்கள். அவர்கள் தமிழர்களுக்கு அவர்கள் பயப்படவே மாட்டார்கள். தன்னம்பிக்கையும் எந்த வகையிலும் உழைத்து முன்னேற உழைத்து அதாவது அவர்களுக்கு அறம் என்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அறத்தின்படி நேர்மையின்படி வாழ வேண்டும். பணம் எப்படி கிடைத்தால் என்ன, ஆனால் உழைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். எந்த வழியிலும் உழைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அதற்கு எங்காவது வாய்ப்பு கிடைத்தால் அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். சமூக விரோத செயல்களும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாருங்கள், ஆங்கில வழி மோகம்தான் எவ்வளோ பெரிய ஆபத்துகளுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் அமெரிக்காவுக்கு ஏன் போகிறோம்? அங்கு பிழைப்பதற்காக. ஏன்னா நமக்கு ஆங்கிலம் தெரியும், அதனால் அமெரிக்காவுக்கு போகிறோம். நமக்கு ஆங்கிலம் தெரியலை அப்படின்னா நாம் ஏன் அமெரிக்காவுக்கு போகிறோம்? நமக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நாம் ஏன் நம்ம நாட்டிலே இருக்க போகிறோம்? அப்போ நம்முடைய கல்வி எல்லாமே நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்பட போகுது. நம்ம இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஏன் போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஆங்கிலம் தெரியும், அதனால் அமெரிக்காவில் போய் பிழைச்சி அமெரிக்காவோட வளர்ச்சிக்கு பாடுபடுறோம். அதனால் அந்நிய மொழிகளை தெரிஞ்சுக்கிறது, அந்நிய மொழிகளை நம்ம கல்விக்கிறது, இதெல்லாம் அந்நியர்களை வரவேற்கிறதுக்கு உதவும். அது அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. அதனால் மிகப்பெரிய அபாயம் காத்திருக்குது. இன்றைக்கி ஒரு ட்ரெயினில் போகிறேன். அங்கே ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க டீ விற்கிறாங்க. இஞ்சி டீன்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்க தான் இந்த டீ விற்கிறாங்க. தமிழர்கள் யாருமே இல்லை. எல்லா ஹோட்டல் கடைக்காரங்களும் டீ விற்கிற வேலையை ஹிந்திக்காரங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க பொழுது. ஹிந்திக்காரங்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க கொண்டு வர டீ அந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குமா? அந்த சந்தேகம் நமக்கு நிறைய சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். சமூக ஊடகங்களில் வட இந்தியர்கள் சில உணவு தயாரிக்கிற முறைகளை பார்க்குறோம். அது அருவருப்பான முறையில், தூய்மையற்ற முறையில் அந்த உணவுகளை அவர்கள் தயாரிக்கிறார்கள். அப்போ அது போன்று தான் இவர்கள் டீயும் போட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க, வாங்க மறுக்கிறார்கள். ஆனால் வாங்க பழகுவாங்க போல்க, வேறு வழி இல்லாமல் வாங்க பழகுவாங்க. அவங்கள பார்த்து அதான் அவங்க வாங்குறாங்க, இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து நம்ம வாங்க பழகுவோம்.
ஆனால் அவங்கக்கிட்ட அவங்களுடைய உணவு பொருட்கள் அவங்க உணவுகளை விற்கின்ற உணவு பண்டங்களை வாங்கக்கூடாதுங்கிற அவர்கள் வந்து அந்த அளவுக்கு தூய்மையாக உணவுகளை தயாரிக்க மாட்டார்கள், அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கிற கருத்து மக்களுக்கு இருக்குது. அது வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக அவர்களை பற்றி விளம்பரப்படுத்தி கொண்டதன் விளைவு. உணவுப் பொருட்களில் அதாவது அசுத்தமாக கையாளுகிற அது போன்ற அணுகுமுறைகள். அதனால் வந்து இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தா அவங்க டீ விற்றுட்டு வராங்க, டீ குடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அந்த டீயை வாங்கி குடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனால் அவங்க தான் டீ விற்கிறாங்க, எல்லாருமே அவங்களா தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, டீ குடிக்க முடியல. ஏன்னா டீ இதெல்லாம் பழகிக்கணுமோன்னு தெரியல, பழகிப்பாங்களோன்னு தெரியல. மக்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னொருத்தர் குடிக்கிறத பார்த்து ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது நம்ம தலைவிதி பொருள், இப்படி தான் நடக்கும் பொருள். இது எப்படி மாறப்போகுதுன்னு தெரில, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதுக்கு காரணம் என்ன வந்து இந்த மோடியோட அரசாங்கம், அவரோட கொள்கைகள் தான் காரணம். மோடி அரசாங்கத்தோட கொள்கைகள் வந்து படுமோசமாக இருக்குது. அதோட பக்க விளைவுகள் தான் இந்த மாதிரி இருக்குது. அவருடைய அணுகுமுறை எல்லாமே வந்து முன்னேற்றத்திற்காகவும் ஒரு நவீன உலகுக்கு தகுந்தாற்போன்று ஒரு முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக இல்லை. மக்களை அடிமுட்டாளாக்கி அவர்களை வந்து வறுமையில் இருக்கச் செய்து மதவாத சிந்தனையை ஊட்டி அதன் மூலம் தங்களது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற செயல்களை செய்வதற்கான அவருடைய அணுகுமுறையோட பக்க விளைவு தான் இதெல்லாம். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம். அதனால் இது எப்படி என்னதான் நடக்குது, இது குறித்து மக்களுக்கு இது எல்லாமே வேடிக்கையாக போச்சு. அவங்க இப்படி வராங்க, எல்லாமே வேடிக்கை பார்க்குறாங்க மக்கள். வேறு என்ன செய்ய முடியும்? அரசாங்கம் தான் இதை பொறுப்பெடுத்து செய்ய முடியும். அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. போராடுறதுக்கு மக்கள் போராடி என்ன செய்ய முடியும்? போராடுற காலம் வந்து எதற்கெடுத்தாலும் போராட்டத்தின் மீது நம்பிக்கை இழந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் வந்து மக்கள் உரிமைகளை பெறுவதற்காக போராடினார்கள். இன்று அப்படி இல்லை. உரிமைகளை பெறுவதற்காக போராடுவதற்கு மக்களுக்கு நேரம் இல்லாமல் போகிறது. மக்களுடைய நேரங்களை, அதாவது கவனத்தை வந்து திசை திருப்புறதுக்கு நிறைய வலிமையான முயற்சிகள்லாம் நடக்குது. இந்த ஊடகங்கள், மொபைல் ஃபோனு, பொழுதுபோக்குற அம்சம், இது எல்லாமே வந்து மக்களுடைய போராட்டத்திற்கான கவனத்தை வந்து ரொம்பவும் திசை திருப்பி வச்சுருக்கு. எல்லாருமே வந்து இதுக்கிடையில் ஒருத்தரும் பிஸி ஆகிட்டாங்க. போராடுறதெல்லாம் யார் வருவா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது இப்போ பிரச்சனைகளை இது வந்து என்னென்னா பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்குறதுக்கு உதவியாக இருக்குது.